ஹலோ வணக்கம். வெல்கம் டு சாரதா கைவண்ணம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நீங்கள் சொத்தம் சமைச்சிருக்கீங்களா? சொத்தம் சமைச்சு அது ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு சீக்ரெட்டை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு விருப்பப்படுறேன். இந்த சொத்தம் குக் பண்ணி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? எப்படி சாஃப்டான சொத்தோங் மசாலா செய்யலான்னு. சாரதா கைவண்ணத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் சொத்தோங் குக் பண்ணும் போது ஒன்று ரியலைஸ் பண்ணேன். எப்போதுமே எனக்கு ஹார்டாகவே தான் இருக்கும். நல்லா அப்படியே ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டு வரும். அதுக்கு பின்னால் நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். மேபி நம்மளோட குக்கிங் மெத்தடை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ நான் குக்கிங் மெத்தடை மாற்றிட்ட பிறகு எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த சொத்தவங்க நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்மெல் வரக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த சொத்தவங்க இந்த ரிங் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்படி கட் பண்ணோம்னா அந்த கிரேவிலாம் நல்ல அப்சர்ப் ஆகும். ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட சொத்தோங் மசாலா இன்றைக்கி. இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பாதி தக்காளிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன, இஞ்சி பூண்டு விழுதுக்கு. இந்த இஞ்சி பூண்டு விழுதுக்கு இஃப் அசைவம் நம்ம குக் பண்ணுறோம்னா பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் கூட இருக்கணும். அந்த ரேஷியோ அபவுட் 60:40, 60:40 அந்த ரேஷியோவில் இருந்தால் ரொம்ப நல்லது. இதோடு சேர்த்து ஒரு பட்டை பூ, பிறகு 2 ஏலக்காய். மாமூலாக நம்ம குக் பண்ணும் போது ஆட் பண்ணுற திங்ஸை தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பேன் எடுத்துக்குங்க. பிறகு தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயும் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே மஞ்சத்தூள், உப்பு போட்டு வச்ச இந்த சொத்தவங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அதுக்குள்ளே எண்ணெய் சூடாகிருச்சுல. ஸோ இப்போ கலந்து விட்ட இந்த சொத்தவங்க நல்ல எண்ணெயில் வறுத்து எடுக்கணும். இந்த வறுத்து எடுக்கிறதுல தான் நம்மளோட முக்கியமான அந்த ட்ரிக்கே இருக்குது. என்னென்னா, ரொம்ப நேரம் குக் பண்ணாமல் ஜஸ்ட்டு 1 மினிட், அந்த 1 மினிட்குள்ளே அந்த சொத்தவங்கலேருந்து சில தண்ணிங்க வெளியாகும். அந்த தண்ணி வெளியாகிற அந்த டைமில் இந்த சொத்தவங்க பேன்லேருந்து நம்ம எடுத்துடணும். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரிக்கே. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சொத்தவங்க சூப்பர் டூப்பர் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு அடுத்து என்ன, அதே எண்ணெயில் எடுத்து வச்ச பட்டைப்பூ, பிறகு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு வெங்காயம், பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இஞ்சி இடித்து போட்டிருக்கேன். இதுவும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தான் நம்ம வறுக்க போகிறோம். இதோடு வெட்டி வச்ச தக்காளிக்காவை சேர்த்துக்கலாம். சம்டைம் குக் பண்ணும் போது சில நேரத்தில் ஒரு திங்ஸை மறந்துடுவோம். இந்த பச்சை மிளகாவும் அப்படி தான் நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வறுபட்ட பிறகு இப்போது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அதே சமயத்தில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் மீன் கறி தூள் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதில் 2 காம்பினேஷன். ஒன்று வெறும் மிளகாய்த்தூளும், இன்னொன்று மீன் கறி தூளும் ஆட் பண்ணுறேன். எனக்கு மீன் கறி தூள் எடுத்துக்கிட்டோமா பப்பாஸோட பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். அதே சிக்கன் கறியாக இருந்துச்சுன்னா அழகப்பாஸோட பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிராண்ட் மசாலா பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. ஸோ இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் விட்டு இந்த மாதிரி குக் பண்ணி எடுக்கலாம். அந்த தண்ணியிலையும் இந்த மசாலா கொஞ்சம் வெந்துட்டு வேகிற மாதிரி அந்த எண்ணெயும் அந்த மசாலாவும் கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கிற தருணத்தில் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்போ தண்ணீர் விட்டு நான் வேக விடுறேன். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா கூட சிலர் அஜினமோட்டோ அது அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது கூட ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை.
அடுத்த ஸ்டெப் என்னென்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். இது வந்து லிக்யூட் டைப்பாக நான் ஆட் பண்ணலை. இது ஃப்ரீஸ் பண்ண தேங்காய் பால் தான். மார்க்கெட்டில் வந்து யூஸ்வலாக ஒரு ஃபியூ பேக்கெட்ஸ் வந்து நான் வாங்கிக்குவேன். ஃப்ரெஷ் தேங்காய் பால் தான். ஆனால் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. பட் அதோட தன்மையும் சரி, அது டேஸ்ட்டும் சரி, அதோட ஃப்ளேவரும் சரி ரொம்ப வந்து யூஷுவலாக தான் இருக்குது. எப்போதுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஐ ஜஸ்ட் யூஸ் திஸ் மெத்தட். பிஸியாக இருக்கிற மம்மிஸ் லைக் மீ சில்ட்ரனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு குக் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு வேலைக்கு நம்ம தயார்படுத்தும் போது வந்து சில வேலைங்களை வந்து அடிக்கடி போக முடியல இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி குக் பண்ணுற வாசி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங் இருக்குதா. ஸோ இப்போ தேங்காய் பால் வந்து நல்லா குக் பண்ணிருச்சு. அதுக்கடுத்து என்ன, நம்ம எடுத்து வச்ச இந்த சொத்தவங்க வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்டில் வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். என்ன, இந்த மசாலா வந்து இந்த சொத்தவங்களோட கோட்டிங் ஆகணும். ஸோ அவ்வளோதான். ரொம்பையும் இந்த சமயத்தில் நம்ம பேனில் வச்சு நல்லா கிண்டி அது மறுபடியும் ஹார்ட் ஆகிரும். ஸோ ஒரு 30 செகண்ட் தான் மேக்ஸிமம். பிறகு இதை எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவைனாச்சும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஏன்னா சொத்தவங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு. பிலீவ் மீ, கண்டிப்பாக உங்களோட சொத்தவங்க கிரேவி ரொம்ப சூப்பராக வரும். ட்ரையல் தான் பண்ணுங்களேன். ஸோ ஷேரடாவாத இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை மக்களாகி நீங்கள் நிறையவே பார்க்குறீங்க, மிக்க நன்றி. ஆனால் அதில் ஒரு குட்டி வருத்தம் என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க என்னோடய வீடியோவை. ஸோ ஒரு குட்டியான ஒரு வேண்டுகோள், ஒரு அன்பான வேண்டுகோள் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷாரடா கைவண்ணத்தை. ஸோ மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.